அதே கிரவுண்டு, அதே பிச்சு, அதே த்ரில்லிங்கான மேட்ச். அப்படி சொல்லக்கூடாது, அதே லோ ஸ்கோரிங்கான மேட்ச். அதை விட லோ ஸ்கோரிங்கான மேட்ச் அப்படி சொல்லணும். ஓகேவா? ஆனா த்ரில்லிங் வந்து பங்களாதேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. லாஸ்ட் மேட்சுமே ரொம்ப த்ரில்லா தான் எடுத்துட்டு போனானுங்க, இந்த மேட்சுமே த்ரில்லா எடுத்துட்டு போனானுங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் அதே மாதிரி தான் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச். ஆனா T20 உலகக்கோப்பை, அதாவது மென்ஸ் T20 உலகக்கோப்பை 2024 முதல் அணியா குவாலிஃபை ஆயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. எங்க குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு தெளிவா சொல்லுங்க. சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிருக்காங்க. நீ அது இப்படி சொன்ன, குருமன் இருக்காரு பாத்தியா, இது RCB மேரி தலைவா, ஃபர்ஸ்ட் போவானுங்க அப்புறம் வெளில வந்துருவானுங்க, எதுக்கு உள்ள போயிட்டுன்றாரு. ஜெயிக்கும் போதே இந்த வாய் வச்சு. RCB ஃபேன் தானே. விராட் கோலி கண்ணியாச்சு அவரு. சரி, ஓகே. சோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா வந்து 119 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா 113 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ரோஹித் சர்மா டாப்ல இருந்தாரு, ரோஹித் சர்மா பின்தள்ளி மார்க்ரம் எதுவுமே பண்ணாம லாஸ்ட்ல 2 கேட்சை பிடிச்சி சூப்பர் கேப்டன் சொல்லி முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சை பத்தின ஃபுல் டீட்டெயிலான விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். நிதிஷ், வர T20 எல்லாம் எப்படி இருக்கும்? T20னா என்ன நான் சொல்றேன் தம்பி. T20னா என்ன? 20 ஓவர்னா அடி பின்னிடுவேன். T20னா என்ன? ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கணும், சீக்கிரமா முடிக்கணும், சிக்ஸா பறக்கணும், 4ஆ தெரிக்கணும். என்னப்பா ரைமிங்ல பின்ற. எஸ், அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. எல்லா மேட்சுமே லோ ஸ்கோரா தான் எங்கடா போகுது. மேட்ச் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. இப்ப போயிட்டு இருக்கா எப்படி தெரியுமா? 4 டாட் பால் ஓவர், அவ்வளவுதான். 2 விக்கெட் ஒரு ஓவர், அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு மேட்சுக்கு 5 பவுண்டரி இல்ல 4 பவுண்டரி. 100 ரன் அடிச்சா பெரிய விஷயமா, ரொம்ப பெரிய விஷயமா. நீங்க 110 அடிச்சா டிஃபெண்ட் பண்ணிடலாம். 150 அடிச்சா மேட்ச் வின்னிங் நீங்க தான் சொல்லிட்டு இதான் இப்ப போயிட்டு இருக்கு T20. இந்த T20 எனக்கு அமெரிக்கால ஏன்டா நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அமெரிக்கால நடத்துறது பிரச்சனை இல்ல, அது முன்னேற்பாடோட முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நடத்திருக்கணும். முக்கியமா இந்த நியூயார்க் ஸ்டேடியம்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. 110 அடிச்சா டிஃபெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். ஃபைனல் நியூயார்க்ல இல்ல. ஏன்னா ரொம்ப நாளா கடுப்பாயிடுவோம், மன உளைச்சல் ஆயிடுவோம். இந்த கிரவுண்ட்ல ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 137 தான் ஹையஸ்ட் ஸ்கோரா. ஒரு காலத்துல 2008ல IPL ஆரம்பிக்கும் போது முதல் மேட்சே வந்து பிரண்டன் மக்கள் வந்து RCB எப்படி பொழந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 140 T20 ஸ்கோர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்லாம் 140 ஸ்கோரே கிடையாதுடா, ஒரு பிளேயரோட ஸ்கோர் அப்படின்னு சொன்னாங்க. 287 இது லாஸ்ட் நடந்துச்சுல இந்த IPL. ஆமா, சரி, ஓகே. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அது கூடவே நம்ம நெதர்லாந்து கிட்ட வின் பண்ணிட்டு கெத்தா வந்திருந்தாங்க. அழகா வந்து திரும்ப வந்து பங்களாதேஷையும் ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ வாழ்த்துக்கள் சவுத் ஆப்பிரிக்கா. 3 போட்டியுமே ஜெயிச்சு இப்போதைக்கு டேபிள் டாப்பர்ஸா குவாலிஃபை ஆயிட்டாங்க. சூப்பர் 8 முதல் அணியா 20 டீம்ல ஃபர்ஸ்ட் டீமா பாத்துக்க. அப்ப எந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குருமன் சொன்ன மாதிரி தான் வேகமா போவாங்க, வெளில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த இன்டென்ட் நல்லா கிளியரா இருக்கு. இந்த 50 ஓவர் ஃபார்மேட்லயும் இதான் பண்ணாங்க, 20 ஓவர் ஃபார்மேட் எதாவது பண்றாங்க. பட் ரிசல்ட்டை மட்டும் மாத்தி வைக்க மாட்டேன்றாங்க. ஆமா, அவங்களோட பேட்டிங் ஃபார்மேட்டையும் மாத்த மாட்டாங்க. அதாவது டாப் ஆர்டர் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. 3க்கு 3, 23க்கு 4. எஸ், மார்க்ரம் ஆல்சோ ஒரு கேப்டனா இருந்து இப்பதான் தெரியுது கமெண்ட்ஸ் ஏன் வந்து கேப்டன் ஆக்கினாங்க காவியான்னு சொல்லி. முன்கூட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொதப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மார்க்ரம் சவுத் ஆப்பிரிக்கா T20ல 2 டைம் அடிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் அடிக்கவே மாட்டேங்குது. கடைசி 2 மேட்சுமே மில்லர் நாக் அவுட்ல இருந்தாரு. இந்த டைம் வந்து மில்லர் அவுட் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் மில்லர் அண்ட் கிளாசனோட அந்த பார்ட்னர்ஷிப் தான் அந்த 113 அடிக்கிறதுக்கு. கிளாஸ் வந்து 40+ அடிச்சாரு. ஸோ அவரோட இன்னிங்ஸ் தான் முக்கியத்துவமா இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஒய்நாட், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நின்று ஆடுறது பெரிய விஷயம். அப்படிதான் ஆண்டுகிறானுங்க எல்லாரும். அது ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த கிரவுண்ட்ல நின்று ஆடினதான ஜெயிக்க முடியும், வேற வழி இல்ல. ஏன்னா ஒன்னொன்னா அடிச்சு மெதுவா தட்டி பார்த்தா கூட போயிடலாம். எதுக்கு அவசரப்பட்டு அடிச்சு கேட்ச் கொடுத்து எதுக்கு இதெல்லாம்? ஒரு டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்கோர் அடிச்சா முடிஞ்சுன்னா அந்த மேட்ச் பார்க்க பிடிக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 20 ஓவர் வரைக்கும், அதாவது 120 பால் வரைக்குமே ஆட வைக்கிற ஒரு கேமா வந்து இந்த T20 இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து செம்மையா வந்து பேட்டிங் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது எல்லாருமே விக்கெட் விட்டு இருந்தாங்க. கிளாசன் தான் செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பங்களாதேஷ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த சகீப் வந்து ஓப்பனிங் பவுலரா இருந்தாருல, அவர் நல்லா போட்டிருந்தாரு. டஸ்கின் அகமது நல்லா பண்ணிருந்தாரு. 2 விக்கெட் அவர் எடுத்திருந்தாரு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருந்தாங்க. என்னன்னா சகீப் அல் ஹசனுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா மஹ்மதுல்லாவுக்கு நிறைய ஓவர் கொடுத்திருந்தாங்க. ஆமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா அப்படின்றதுக்காக கொடுத்திருந்தா நடந்திருக்கும்ல. அவருக்கும் சாகுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. டீமுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். ஆனா முஸ்தபிசுர் ரஹ்மான் சூப்பரா போட்டிருந்தாரு. முக்கியமா கடைசி ஓவர் நல்லாவே. அவர் என்னடா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. யாரோட வளர்ப்பு பிள்ளை அவர்? இப்ப தோனியோட வளர்ப்பு ஆடினது 7. அதெல்லாம் சொல்லக்கூடாது. 6க்கு அப்புறம் 7டா, தோனிக்கு அப்புறம் எவன்டா. எப்பயுமே அந்த டீம்ல இருந்து வந்த எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சிவம் துபே மட்டும் கன்சிடர் பண்ணாங்க, ப்ளீஸ் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா வந்து பங்களாதேஷ் பேட்டிங் வருவோம். கேப்டன் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சு கொண்டு வரலாம்னு பார்த்தாரு, முடியல.
ஆம்ப உட்கார வச்சிட்டாங்கடா கடைசி வரைக்கும். சரி ஓகே, வழக்கம் போல பங்களாதேஷ்லுமே அந்த மிடில் ஆர்டர் தான். லாஸ்ட் மேட்ச் அந்த அடிச்ச 2 பேர் தான் கரெக்ட். முகமதுல்லா அண்ட் தௌஹீத். எஸ், இவங்க 2 பேர் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப மெச்சூர்டா ஆடிட்டு இருந்தாரு முகமதுல்லா. பட் ஸ்டில் இந்த மேட்சுமே அதை கரெக்டா தான் எடுத்து போனாரு. அந்த இது வரைக்கும் அந்த ஒரு ஃபுல்டாஸ் வந்து மகாராஜ் வந்து செம்மையா, மகாராஜ் வந்து மக்களுக்காக ஏதாவது பண்ணி விட்டு போயிடுவார்னு நினைச்சேன் நானு. பட் மகாராஜா வந்து போர்ல வந்து நான் மகாராஜா இதுல மார்க்கமோட கேப்டன்சி பாராட்டி ஆகணும். மகாராஜாவோட ஓவரா முடிக்காம கடைசி வரைக்கும் கொண்டு வந்து ஒரு ஸ்பின்னர் கிட்ட கொடுக்குற தைரியம். டெஃபினெட்லி எஸ். நான் ஆல்மோஸ்ட் வந்து நினைச்சேன் முன்னாடியே போட விட்டுருவார் போல இருக்கு. முன்னாடியே வந்து ஃபாஸ்ட் பாலர் எல்லாரும் போட விட்டு 20 ஓவர்ல வச்சு செம மேஜிக் தான். அவர்கிட்ட கொடுத்துட்டு கரெக்டா போய் ஃபீல்டிங்ல நின்று 2 கேட்ச். சோ டைமிங்ல அந்த கேட்ச், அதுவும் அந்த முகமதுல்லா கேட்ச் தான் சரியான பர்ஃபெக்ட் கேட்ச். ஸோ அந்த லேண்ட் பண்ணல செம்ம மேட்டர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கேப்டனாவும் பிடிச்சி, ஒரு ஃபீல்டராவும் பிடிச்சிருந்து. அதான் சொன்னேன், பேட்டிங்ல எதுவும் பண்ணலாம் பரவாயில்ல, ஃபீல்டிங்ல ஒண்ணு பண்ணி வின் பண்ண வச்சிட்டாரு. அந்த மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால மகாராஜா சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு. ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே சவுத் ஆப்பிரிக்கா இந்த போட்டி எத்தனை ரன் வித்தியாசம் ஜெயிச்சாங்க? அதை வேற கேட்டுட்டு எத்தனை ரன் மட்டும் சொல்லுங்க. 4. ஓகே, அப்போ வந்து அந்த அந்த ஒரு கடைசி நேரத்துல வந்து ஒரு ரிவ்யூ எடுத்திருந்தாங்கல்ல அவுட். ஆமா ஆமா, அவுட் கொடுத்துட்டாரு அம்பையர். லெக்ல அடிச்சு பவுண்டரி போயிடும். அது பார்த்தாலே தெரியலையா அது லெக்ல போகணும். அம்பையர் எப்படின்னு அதுக்கு அவுட் கொடுத்தாரு? அதான் எனக்கு புரியல. அது கூட பரவாயில்லப்பா, ஏதோ சரி அவுட் கொடுக்குறாருன்னு வச்சுக்க. அந்த 4 ரன் கிடையாதுன்னா அது எந்த வித லாஜிக்னே தெரியல. அதை டெட் பாலா அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். எஸ் டெஃபினெட்லி சூப்பரா சொன்னேன். டெட் பாலா நீங்க அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு மேட்ச்ல ஒய்நாட் குவாலிஃபயர் மேட்சா வச்சுங்க. பட் ஆனா ஒரு ஃபைனலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதான் ரூல்ஸ் படி இது கரெக்ட் தான். அவங்க கொடுத்த ரிஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் படி கரெக்ட் தான். ரூல்ஸ் ஓகேப்பா, அந்த ரூல்ஸ் மாத்தி, இது தப்பான ரூல்ஸ் தான் நான் சொல்றேன். ஏன்னா கமெண்டேட்டர் கொண்டு பேசிட்டு இருந்தாங்க, ஏங்க 4 ரன் அப்பயே சொல்லிட்டு இருந்தாங்க, 4 ரன் போயிருக்கு, இந்த 4 ரன் பின்னாடி பிரச்சனையா வந்து நிக்காதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் 4 ரன் தான் பிரச்சனையா வந்து நின்னுச்சு. என்னங்க இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? அதான் இதே மாதிரிதான் வந்து வேர்ல்டு கப்ல வந்து 50 ஓவர் ஃபார்மேட்ல இங்கிலாந்துக்கு ஒன்று நடந்துச்சு. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. நியூசிலாந்துக்கு போக வேண்டிய கப்பு அது. அப்படியே கேன் வில்லியம்ஸ் முடிஞ்சு அவர் போவாரா, மனசுக்குள்ள அழுகுறாருல. சரி ஓகே, அப்ப இந்த போட்டி பங்களாதேஷ் தான் ஜெயிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி. இந்த ரூல் மட்டும் மாத்துங்க. ரூல் உங்க இஷ்டத்துக்கு வைக்காதீங்க தயவு செஞ்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. நீ சொல்லு, அது நியாயமான ரூல நீயே சொல்லு. மேல பட்டு போனா பவுண்டரி போகுது, பவுண்டரி கொடுத்துருங்க. அவுட் கொடுக்கறது நாட் மேட். ஓகே, அவுட் ஆனா அவுட், இல்லன்னா நீங்க அவ்வளவுதான் ஸ்கோர் எடுத்தா போகணும். பட் அதுவே கிடையாது. அம்பையர் கை தூக்கிட்டானா அப்ப என்ன? முக்கியமான டைம்ல கை தூக்கினா தோனி மாரி ஒரு ஆள் உள்ள வர முடியுமா? ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் அம்பையர் ஸ்டாப் இருக்கா? தெரியும், அது திரும்ப அங்க போயிடுவீங்க கட் பண்ண நினைச்சேன். ஓகே, அம்பையர்ஸ் வந்து இப்ப குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அண்ட் வழக்கம் போல சும்மாவே பங்களாதேஷ் T20 அமெரிக்கா பிச்சு சரியில்லை, அம்பையர் சரியில்லை, ரூல்ஸ் சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை. எனக்கு இந்த T20 பிடிக்கல. திரும்ப ஷிஃப்ட் பண்ணுங்க, கத்திக்கு இறக்குங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு. நியூயார்க் மட்டும் தானே அப்படி நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா என்னால அந்த ரூல் இப்போ அடுத்த போட்டி பாகிஸ்தான் வெஸ்ட் கனடா, அதுவும் இதே பிச்சில தான். அதே பிச்சில அவ்வளவுதான். 90 தான் டார்கெட். யார் வின் பண்ணுவாங்க? ஐயோ, அது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். போற போக்க பார்த்தா பாகிஸ்தான் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் வேணா எப்போ சர்ப்ரைஸ் பண்ணலாம். கனடா மேபி சர்ப்ரைஸ் பண்ணலாம். நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படியாடா? அப்ப அவ்வளவுதான், கனடா ஜெயிக்குது. இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே பாகிஸ்தானை ஓட விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்ப இல்ல, நீ 10 தலைமுறை கழிச்சு வந்தா கூட பாகிஸ்தான் அடி வாங்கிட்டு தான் இருக்கும் இந்தியா கிட்ட. சரி ஓகே, மணி நேரமா போயிட்டு இருக்கு, முடிச்சு போமா? முடிச்சுக்கலாம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பவுலரை பத்தி பேசி ஆகணும். எல்லாருமே பத்தி பேசலாம். கடைசி பேசிட்டு வேணா வீட்டுக்கு. சரி, கடைசி 3 மேட்சா நல்லா பவுலிங் பண்ணது வந்து நோக்கியா தான். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மேட்ச்ல வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ 3 மேட்சா ஸ்டார் பவுலரா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இந்தியால பும்ராவால இருக்க முடியும். இந்த பக்கம் வந்து நம்மளால IPL அடி வாங்கிட்டு இருந்தாரு. பரவாயில்லப்பா, இங்க ஃபார்ம் கட்டார்ல, அதான் நாட்டுக்கு திரும்பும்போது நல்லா திரும்பிட்டார்ல. மகாராஜா நல்லா போட்டிருந்தாரு. ரபாடா இனிஷியல் பிரேக் எடுத்து கொடுத்ததும் சரி. சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் யூனிட் நல்லா இருக்குப்பா. பேட்டிங் யூனிட் கொஞ்சம் டாப்ல மட்டும் பாத்துட்டாலும் நல்லது. மில்லர் வந்து நான் ஒரு மேல ஆயிட்டேன்னா கில்லர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரு ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பாரு. பட் அதர்வைஸ் ஓகே. பட் இந்த மேட்ச் செம்மையான மேட்ச் தான். ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் எடுத்துட்டு போனது சூப்பரா இருந்துச்சு. எல்லா மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய மேட்ச் பார்ப்போம். அதே மாதிரி நீங்களும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். Until then, bye from Vijay Chitti and Nitish. சொல்லிட்டு வாடா, டைம் ஆச்சு.